கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தோல்வியுற்றிருக்கிறார். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று அமைக்கப்பட்டது. அடுத்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தனியாக அமைக்கப்பட்டது. இருந்தும் இப்போ தோல்வி அடைந்ததற்கு பின்பு அனைவரும் வாருங்கள் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ ஸோ நாங்கள் நின்னது 15 நாளில் சிம்பிள், எங்களுக்கு 15 நாளில் சிம்பிள் கொடுத்து அந்த பலாப்பழம் சிம்பிள் எடுத்து போய் மக்களிடையே சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் தான். அந்த 15 நாளில் நீங்கள் 3,52,000 ஓட்டு வாங்குறது எங்களுக்கு சாதனை தான். பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டையில் இது டெபாசிட் போச்சு, சில இடத்துல எல்லாம் டெபாசிட் போச்சு. தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து போன எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க. அது தேனியில் அவர் ரவீந்திரநாத் ஜெயித்தார். அதுக்கப்புறம் இப்போ சந்திக்கிறோம் திருப்பி 40 வாஷ் அவுட்டு. அண்ணன் கலையண்ணன் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் பெருசாக இல்லைன்னா அப்போ ஏன் நீங்கள் போய் பாட்டாளி மக்கள் கட்சியை போய் அப்ரோச் பண்ணிங்க, ஏன் தேமுதிக போய் அப்ரோச் பண்ணிங்க, விட்டுலாமே நீங்கள் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கூடாது இல்லையா? நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் நல்லாவே தெரியும் ஊடகங்களுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வராங்களா, அதிமுக போகிறாங்களா, பிஜேபிக்கு வராங்களா, இப்படியே ஓடிந்தது கடைசி மினிட் வரைக்கும் மாறி இதை ஜெயிச்சிருந்தாருன்னா கலையண்ணே வேறு மாதிரி பேசியிருப்பார். இப்போ தோற்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பேச ரெடி ஆகிட்டார் அவர். அதான் சொல்லணும், இது தொண்டர்களை குழப்பறதுக்கு தான். இது நீங்கள் ஒரு 10 பேர் சுயநலமாக நீங்கள் இந்த கட்சியை அபகரிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஆளுமை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அது ஒரு காலம் நடக்காது. ஏன்னா இது அதிமுக தொண்டர்களுக்கான உருவாக்கின இயக்கம் தான். இது தொண்டர்கள் தான் ஒரு உச்சக்கட்ட பதவியில் வர தொண்டை தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு ஓபிஎஸ் தலைவரா முடிவு பண்ணலையா? அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது கூட என்ன சொன்னார், ஜூன் 4க்கு பிறகு ஓபிஎஸ் மிகப்பெரிய தலைவராக விஸ்வரூபம் எடுப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்ப தொண்டர்கள் ஏன் ஓபிஎஸ் பக்கம் வரலையா? இப்ப கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவோட சேராதீங்க அப்படின்னு நான் சொன்னேன், அப்படி நின்னீங்க அப்படின்னு சொன்னா 40 தொகுதிகள்லையும் நீங்க வேட்பாளர்களை போட்டு நில்லுங்க அப்படின்னு, ஏன் ஒரு சீட்டு வாங்கிட்டு நிக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கிறார். அப்ப இதற்கான பதில் என்ன? அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் போட்டீங்க, தொண்டர்கள் உங்க பக்கம் அப்படின்னா இந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருக்கலாமோ? தனி ஆளுமையா ஓபிஎஸ் தன்னை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பா இது இருந்திருக்குமா? அதுதான் தவறு. அதுதான் தவறு. ஆமா, அவர் தர்ம யுத்தம் அடுத்து 40 தொகுதியில நீங்க நிக்கணும்னாக்கா சிம்பல் எப்படி உங்களுக்கு வரும்? அந்த குலுக்கி போட்டு அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சிம்பல் நிலையானது கிடையாது, கட்சி கிடையாது. நாங்கள் எங்கள் பேரே உரிமை மீட்பு குழு தான் தவிர நாங்கள் 40 தொகுதியில் நிற்கிறோன்னு சொல்லவே இல்லையே. எங்கேயும் இதில் கிட்டத்தட்ட பிஜேபியில் 13 சீட்டு என்னமோ கொடுக்குறதா நம்ம பேச்சு வந்துச்சு. அப்போ 13 இடத்துல கொடுக்கணுன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செலவுகளை வச்சு இந்த தொண்டர்களை போய் இன்னும் நம்ம கஷ்டத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது ஒரே ஒரு சீட்டு, அதுவும் ராமநாதபுரத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்மளோட பவர் என்னன்றதை நம்மளோட சுயபரிசோதனை அங்கே நம்ம ஒரு தொகுதியில் நின்று செலக்ட் பண்ணி நம்ம அந்த விஷயம் பற்றியே நம்ம பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாத்துலையும் நிற்கணும் இவங்க சொல்கிறத பார்த்துல இந்த கூப்பா கிருஷ்ணன் சொல்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 40 தொகுதியில் நின்று நம்ம கட்சியை எல்லாம் ஓட்டு வங்கியெல்லாம் கம்மியானாக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தலைவர் தெரியும் என்ன பண்ணணும், என்ன இடத்துல முடிவு எடுக்கணும்னு. ரெட்டையிலே எழுத்து நின்று பண்ண மாட்டேன்னு அப்பயே சொன்னார். ரெட்டையில தான் நிற்பேன்னு சொன்னார். கடைசி கட்டத்தில் கட்சியும் இல்லை, எங்களுக்கு அரை வேஸ்ட் இல்லை, சிம்பிள் இல்லை, வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி நின்னது தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நாங்கள் ஜெயிச்சிருக்கல, ரெட்டையில நாங்கள் ஜெயிச்சோம்மா. ரெட்டையில டெபாசிட் போச்சு. இது எந்த இடத்துல நடந்தது? இந்த இடத்துல தான் கேள்வி என்னன்னா, இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து ஓபிஎஸ் நின்று இருக்கிறாரு ஒண்ணு. இன்னொரு பையனா இபிஎஸ் தரப்பு கேட்கறது என்ன கேட்கிறாங்க, ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசினாரு, அண்ணாவை பத்தி பேசினாரு, அந்த பாஜகவோட போய் இவர் கூட்டணியில இருக்கிறாரு, அப்ப எப்படி அடுத்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. ஏங்க நீங்க அன்னைக்கு ஈரோடுல இருக்கிறப்ப உங்களுக்கு சிம்பிள் ஃபேவரா பண்ணி கொடுத்தாங்க, கோர்ட்டு தீர்ப்புலாம் சாதகமாக இருந்தது, எங்களை வாபஸ் வாங்க சொன்னார், டிடியை வாபஸ் வாங்கினார், அப்போல்லாம் நல்லா இருந்துச்சா? நீங்கள் மோடிஜியை போய் எல்லாம் நீங்கள் கவுண்டர் சமுதாயமே போய் நீங்கள் மோடிஜியை பார்த்தீங்களா? அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சா? ஆனால் தலைவர்களை பேசுறதுக்கு பிறகு மோடி டாடினாரு பாஜகவோட போய் சேர்ந்தீங்கன்னு வைக்கிறாங்க. இல்லைம்மா, மோடி டாடிலாம் சொன்னார், அதெல்லாம் இல்லையா? இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அன்னைக்கே மத்தியில் மோடியும் இங்கே சிஎம் வேட்பாளர் எடப்பாடி அறிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையே வந்தது, புரியுதுங்களா? இதுக்கு முடிச்சு போட்டே பேசக்கூடாது, சரிங்களா? அதனால்
இந்த தோத்ததுக்கு காரணம் கண்டு அதிமுக ஒன்றிணைந்து தான் ஐயா சொல்றாரே தவிர அவரா சொன்னாரு எல்லாத்துக்கும் தயார், எந்த தியாகத்துக்கும் தயார் தான் அறிக்கை விட்டுருக்காரு. சரிங்களா? எந்த தியாகத்துக்கும் தயார்னு அவங்க தயாரா இருப்பாங்களா? இப்ப கூட இபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக, இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு, அதிமுக அவங்களோட வச்சிருக்கா இந்த பேச்சு தான் வருது. அப்ப ஓபிஎஸ் என்ன, வாட் நெக்ஸ்ட்? ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை அடுத்து என்ன, அடுத்த நகர்வு என்ன, எப்படி தொண்டர்கள் இந்த பக்கம் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. தொண்டர்கள்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க, இன்னும் பேச்சுவார்த்தை அப்படியே தான் இருக்கு. இன்னும் ஒன்னா சேரணும்னு ஒரு நல்லதுக்கு தான் சொல்றாங்க தவிர இந்த பக்கம் சசிகலா அம்மா கூட தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒன்னா சேரணும்னு. நீங்க தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டே போவீங்க, தொண்டர்கள்லாம் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. சார் தான் கேட்கணும். நீங்க ராமநாதபுரத்துல தனியா நின்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாரு திரு ஓபிஎஸ். அது டு ப்ரூவ் அ பாயிண்ட் தானே. நான் தனியாக நின்று இந்த மாதிரி 15 நாள் சின்னத்தில் உங்கள் கட்சி வேட்பாளரையே டெபாசிட் எடுக்க வச்சிட்டோன்னா இவங்க தானே வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபர் நம்ம வந்து திரும்பவும் நம்ம கட்சிக்குள்ள ஒன்றிணையணும், அப்போதான் 2026 ஜெயிக்கணும்னு அவங்க தானே பண்ணணும். இவ்வளோ ஓட்டை வாங்கி நீங்க டெபாசிட் காலி பண்ணிட்டு நீங்க தானே வந்து சொல்ல வேண்டியது. ஆனா பாஜகவுடன் கூட்டணியில இருக்கிறாருங்கிற கேள்வி கேபி முனுசாமி அதை திரும்ப அதை சொல்றாங்க. பாஜக பக்கம் அவங்க இருந்திருக்கிறாரு, இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றுக்கிறாரு, அப்புறம் எப்படி நம்ம வந்து அதிமுக இப்ப வேலுமணிக்கு வந்து இவர் கண்டம் பண்ணமா இல்லையா? கட்சியோட நிலைப்பாடு பிஜேபியோட எப்போதும் கிடையாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லணும்? அது ரொம்ப ரொம்ப தவறு. அது சைக்கலாஜிக்கல் பேட்டில் அவங்க நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி. அது இப்ப பிஜேபி எங்களுக்கு வேணும்னு சொல்ற மாதிரி திரு வேலுமணி பேசுறாரு. 3 நாளா ஜெயக்குமார் மைக் எங்கேயும் போய் பிரஸ் மீட்டே கண்டெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி பேசுறதுனால எடப்பாடி அவர்கள் தான் பேச வச்சிருக்காரு. இன்னைக்கு இப்போ ஏற்கனவே வந்து கொஞ்சம் அரசல் பொருசலா எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தது. இப்போ வெளியே வந்துச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இனிமே தான் தெரிய போகுது.